வணக்கம் அந்தோனியின் அலப்பறைகள். இன்றைக்கி நம்ம என்ன கையில் வச்சுருக்கோம்னா வஞ்சர மீன். நிறைய பேருக்கு டவுட்டு, வஞ்சர மீன் ஃபஸ்ட் குவாலிட்டி எப்படின்னு. நீங்களே ஃபஸ்ட் குவாலிட்டி ஒரு ரேட்டு, செகண்ட் குவாலிட்டி ஒரு ரேட்டு போட்டிருக்கீங்க. எதுனே ஃபஸ்ட் குவாலிட்டி முதல்ல எப்படி இருக்கும்? இங்கே மார்க்கெட்லாம் கல் மாதிரி இருக்குது வஞ்சரம், ஆனால் அதை தான் ஃபஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லி விற்கிறாங்க. ஃபஸ்ட் குவாலிட்டினா என்னதுண்ணே, எப்படி இருக்கு முதல்ல கண்டுபிடிக்கிறேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, மொத்தத்தில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி கருவாடு டெம்பராக இருக்கவே செய்யாது. ஏன்னா இதோட ப்ராசஸ் தான். இன்னும் இதை ஒரு வருஷம் வச்சாலும் இந்த 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 இது வந்து அப்படியே நைஸாக பூ மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதோட ப்ராசஸ் நம்ம இப்படி செய்கிறது தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. காரணம் என்ன, ஏன் இதோட கறி மட்டும் நைஸாக இருக்குது, இப்படி பூ மாதிரி அருமையாக இருக்குன்னா, இப்படி மோந்தோத்தா மணக்கும், ஒரு மாதிரி வேறு மாதிரி வாடடிக்காது, அப்படியே மனமாக இருக்கும். ஏன் இது வந்துக்கிட்டு இப்படி பூ மாதிரி இருக்குதுன்னா, இதில் ஐஸ் படாது. உயிரோடு அப்படி பிடிச்சி ஐஸே வைக்காமல் தனியாக வச்சு கருவாட்டுக்குமே கொண்டு வருவாங்க. அதுதான் இவ்வளோ டேஸ்ட்டாகவும் இவ்வளோ அழகாகவும் இருக்கிற காரணம். இந்த கருவாடு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பான முறையில் நான் கொடுக்குற நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி எல்லாமே என்கிட்ட இருக்குது. நீங்கள் அரை கிலோ வாங்கி பாருங்கள். ஃபஸ்ட் குவாலிட்டி அரை கிலோ, செகண்ட் குவாலிட்டி அரை கிலோ கூட வாங்கி பாருங்கள். ரெண்டுலேயுமே உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ரேட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். டாடா பாய்.